Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கட்டாயம் உங்களுக்கு முதல் அமர்வு பாவத்தை பற்றி தான் அவங்கள்ட்ட பேச போறேன். நம்ம செய்த பாவம் உலகத்துல இருக்கு. அதை சுருக்கி 40 நிமிஷத்துல கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னா அது பெரிய கஷ்டம்தான். அதுவே நமக்கு ஒரு பாவம் தான். என்ன பொறுத்தவரையும் நான் நம்ம செய்கிற பாவத்தை எல்லாத்தையும் சொல்லாம சுருக்கி கொஞ்சம் மட்டும் சொல்றது அதுவே எனக்கு பொறுத்தவரை ஒரு பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பாவம் போகும். பாவம் என்பது என்றைக்கு ஒரு நாள் திடீரென்று வருவது கிடையாது. கட்டுதானே? பாவம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்குதா? ஏதோ முதல்ல பண்ணுதுதான். பாவம் எங்கேயாவது பண்ணுதா? என்றைக்கோ வருவது கிடையாது, திடீர்னு வர்றது கிடையாது. Sin is not an occasion, it's a progress. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு தூங்குவோம், ஒரு நாளைக்கு தானே கோயிலுக்கு போகல, இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் பெருகி அது பெரிய பாவமா மாறும். Praise the Lord. அப்ப இந்த பாவம் கடவுளிலிருந்து நம்ம பிரிக்கிறது, கடவுளுடைய அருளிலிருந்து நம்மை பிரிக்கிறது. It breaks the love of God. கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும். பாவம் செய்கின்றவர் கட்டாயம் கடவுளுடைய அருளை நீங்களும் நானும் பெறுவது கிடையாது. எல்லாம் பாவம் செய்யணுமா? எல்லாம் பாவம் செய்யணும் தானே? எல்லாம் பாவம் செய்யறோம். அபிஷேகம் செய்யப்பட்டவர் பாவம் செய்யறாங்களா? தவறுறாங்க. இந்த மனித இயல்பினால தவறுறாங்க. தாவீது அரசர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். இறைவாக்கின சாமுவேல் மூலமாக அபிஷேகம் செய்யப்பட்டார். தாவீது அரசர் பாவம் செஞ்சாரா இல்லையா? பாவம் செஞ்சாரு. அப்ப கட்டாயம் இந்த தவக்காலம் நமக்கு கடவுளுடைய அருளையும் ஆசரையும் பெற்று தருகிற ஒரு காலமாகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு இருக்கிறது. ஒரு படி மேலா போயிட்டு இந்த தவக்காலத்துல கட்டாயம் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் கடவுளுடைய அருளும் ஆசரும் என்னுடைய மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷம் தேவை என்பதற்காகத்தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். கடவுளுடைய அருள் நம்ம மீது கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஒரு குடத்துல தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா டேப்பை திறந்து குடம் நேரம் வச்சாதான் ரொம்ப கவிழ்த்தி வச்சா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. கவிழ்ந்து போய் கவி எவ்வளவுதான் கடவுளுடைய அருள் நம்ம மீது பிடித்தாலும் நம்ம மீது இறங்குவது கிடையாது. இறைவாக்கின எசாயா 55ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது என்னிடம் திரும்புவது கிடையாது. கடவுள் அருள் அதுதான். கடவுள் அருள் என் மீது வருவதற்கு நான் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அந்த பூமி, வறண்ட பூமியானது அந்த மழை தன்னுள் ஏற்றுக்கொள்கிறது. அப்படி ஏத்துக்கிட்டாதான் அந்த மரம், அங்க இருக்கிற செடியானது வளரும். பாறை மீது விழுகின்ற மழை துளிக்கு போகும். பாறை மீது விழுகின்ற அந்த மழை துளி எங்க போகும்? தண்ணி கீழே தான் போகும். கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நீங்கள் நானும் இன்னைக்கு தயாரா இல்லை. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கடவுளுடைய அருளை பெறுவதற்கு எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? அறிவுரை ஓகே. என்னை உட்பட நானும் தயாரா இருக்கிறேன். மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில ஒரு செல்வந்தன் ஒருவன் இயேசு ஒரு வார்த்தை கேட்கிறாரு. உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப நான் என்ன செஞ்சா இன்னைக்கு என்னுடைய பாவம் கழுவப்படும்? முதல்ல நான் பாவம் செய்தேன் என்பதை ஏற்றுக்கணும். கரெக்டா? ஐ ஹேவ் டு அக்செப்ட் மை செல்ஃப். நான் பெரிய யோகின்னு சொன்னா இங்க கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் எனக்கும் மன்னிப்பு கிடைக்காது. முதல்ல கடவுளுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி தலைமனைக்கு ஆண்டவர் பாவம் செய்து என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது ஊதாரிமை திரும்பி வருகின்ற போது தந்தைக்கு முன்னாடி அங்க நின்று முழுந்தால் படிட்டு என்ன சொல்றா? ஆண்டவரே, தந்தை, அப்பா, உமக்கு எதிராகவும்
கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உங்களுடைய வேலையாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். ஸோ கம்மிங் பேக், தன்னை முழுவதுமாக அவன் ஒப்பு கொடுக்கிறான். அந்த ஒப்பு கொடுக்கின்றது தான் இன்னைக்கு கடவுள் உண்மைகிட்டது எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு உட்காந்துட்டோம், இன்னைக்கு ஃபாதர் முதல் டாக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். ஆனா அதை ஏத்துக்கிட்டு உண்மையாகவே நல்ல பாவம் செய்யறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நீங்கள் மீட்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு எல்லாருமே பாவம் செய்யறோம், பாவம் செய்யறோம். நிலைவாழ்வு உருவாக்கி என்ன செய்வதுன்னு கேட்கிற போது அந்த செல்வதற்கு ஆண்டவர் சொல்வாரு, கட்டளைகளை கடைபிடி. என்னென்ன கட்டளை? கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத. அதுக்கு அந்த இளைஞர் சொல்றான், நான் இவற்றை எல்லாம் சிறு வயதிலிருந்து கடைபிடித்து வருகிறேன் அப்படின்னு சொல்ல போது ஆண்டவர் மீண்டுமாக ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு ஒன்று குறைபடுகிறது. அப்போ இன்றைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களுக்குள் என்ன குறைபடுகிறது? இன்றைக்கு இந்த தவக்காலத்துல கடவுளுடைய அருளை பெறுவதற்கு உங்களுக்குள் என்ன குறைபாடு இருக்கிறது? முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்குங்க, ஆண்டவரே இந்த அருளை பெறாமல் இருப்பதற்கு எனக்கு தடையா இருக்குது என்ன? எதுவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பாவம். அதுதான் இந்த பாவம் தான். அந்த பாவத்தை வந்து முழுமையை ஒப்பு கொடுக்கணும். மார்க் எழுதின நற்செய்தி 10:21 வாசிங்களேன். என்ன சொல்றாரு? உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுது. அவரை கூர்ந்து பார்க்கிறார், லுக்கிங் அட் சம்வன். அப்போ யாராவது தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்முடைய பார்வை அதான் பண்றான், பார்க்கலாம். சண்டை நடக்குது வச்சுங்க, எப்படா இவன் அவனை அழிப்பான் கருதுனே, வீட்டு வாசப்புள்ளையே கால் கொடுத்துட்டு இருக்கோம், இந்த சண்டை எப்பதான் முத்தும் அப்படிதானே? யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 7வது இறைவாக்கு சொல்லி வாசிக்கிறேன். அதுல பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படி உங்களை மண்ணையும் பார்த்து இருக்கிறாருன்னு பாருங்க. அதுக்கு சொல்லுவாரு. அதாவது பரிசேயரும் அந்த ஒரு சில ஆண்களும் விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை கையோடு இஸ்திரி வந்துட்டு இயேசு முன்னாடி போட்டு, இந்த பெண் பாவம் செய்திருக்கிறாள், அதுக்கான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லுகின்ற போது இயேசு எதுவுமே பேச மாட்டாரு, தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப எதுவும் பேச மாட்டாரு. அப்ப கடைசி இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க. இயேசு நிமிர்ந்து பார்த்து, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அந்த பணக்கார இளைஞன் என்ன பண்றாரு? கூர்ந்து பார்க்கிறார், அன்போடு கொண்டு நோக்குகிறார். இங்க அந்த கொண்டு வந்து போட்டாங்க இல்லையா, அந்த மக்கள் என்ன பண்றாரு? நிமிர்ந்து பார்க்கிறார். டேய் நீங்களா நல்லா உண்டு கரெக்டா? டேய் அயோக்கியம் பாருங்களா, எல்லாம் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த பொண்ணு பாவின்னு சொல்றீங்களடா அப்படின்னு சொல்வதை போல அவர் அந்த பாவை பார்க்கின்ற போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களின் பாவம் இல்லாதவன். அப்ப இன்னைக்கு நீங்கள் தானே அடுத்த பத்தி பேசலாமா? இனிமே நீங்க பேசுவீங்க, உண்மையாவே நீங்க மறுபடியும் அடுத்தவங்களை பத்தி நீங்க குறை சொல்றீங்க, பேசுறீங்க அப்படின்னா பாவம் பெருகி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வருடம் லூக்கா எழுதின நற்செய்தியில 19ஆம் அதிகாரம் 5வது இறைவாக்கு சொல்லுது, சக்கேயுடைய அந்த இயேசுவை பார்க்கிற சந்திக்கிற நிகழ்ச்சி. இயேசு அங்கிருந்து வந்தவுடன் அண்ணாத்தை பத்தி யாரை பார்க்கிறாரு? சக்கேயை பார்க்கிறாரு. சக்கேயோ, நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை இது அல்ல, நீ எங்கேயோ இருக்கிற, கடவுளை பார்க்க முடியாத கூட்டத்தில் இருக்கிற. எனவே அவர் அண்ணாத்தை பார்க்கிறார். எப்போ அந்த அந்த பணக்காரையில என்ன பார்த்து அன்போடு பார்த்து சொல்றாங்க, உனக்கு ஒன்று குறைபடுன்னு சொல்றாரு முதல்ல. ரெண்டாவது பாவம் செஞ்சல பார்த்து நம்ம மறுபடியும் அவங்களை பார்க்கிறாரு. நீ என்ன பாவம் செய்யாமலே வந்திருக்கிற, நீ எவ்வளவு ஒரு திருட்டு பையன் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் அவருடைய அண்ணாத்தை பார்க்கிறார். சக்கையும் அதை தான் பார்க்கிறார். நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆனா உன்னுடைய உள்ளத்துக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்குது இல்லையா, சுகம்டா, நீ கீழே வா. அப்போ வருகின்ற போது நான் என்ன பண்ண, உங்ககிட்ட வந்து தங்க போறேன், நான் உன்னுடைய வீட்டுல வந்து தங்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு கட்டாயம் இயேசு உங்களை பண்பொழுது பார்த்து உனக்கு வந்து குறைபடுது சொல்லுவாரு. சொல்ல மாட்டாரா? அண்ணாந்து பார்த்து இன்னொரு ஆள் சொல்லுவாரு, நான் முதலில் உங்களுடைய பாவம் இல்லாதவன் அடுத்தவன் பத்தி பேசுங்க சொல்லுவாரு.
உங்களுடைய பாவங்கள் அடுத்த பத்தி பேசி சொல்லுவார். இன்னைக்கு சர்வசாதாரணமா செய்கிறத செய்யறது ஈஸியா பேசிட்டு போயிடலாம், ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அப்போ மீண்டுமாக அதே போல இயேசு அண்ணாந்து பார்த்து, நீ வா நீ வா, உன்னை பார்த்து ஏற்றுக்கொண்டு சொல்றார். சக்கரை கூப்பிடுறதுடைய நோக்கம் என்ன? கடைசியில் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சக்கரை கூப்பிடுகிற நோக்கம் கடைசியா சொல்றாரு, நான் 4 மடங்காக திருப்பி தந்து நம்ம என்ன பண்றாரு? தன்னுடைய பாவத்தை முழுவதுமாக அவர் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இன்னைக்கு பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது, நீங்க நானும் பாவம் செய்யறோம். இன்னைக்கு இந்த ஆன்மாக்களை கட்டாயம் கடவுள் பாப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு எனக்குள்ள எழுது. அப்ப நான் ஒவ்வொருடைய ஆன்மாவுக்கும் அவரவர் பொறுப்பு. நீங்க சமைக்கிறீங்க, சமைச்ச உடனே உங்க வீட்டுல 4 பேர், 4 பேருக்கு நீங்களே சாப்பிடுறீங்களா, 4 பேருக்கு அவங்க போட்டு கொடுக்குறீங்களா? என்ன பண்றாங்க? அவரவருடைய ஆன்மாவுக்கு அவரவர்களுக்கு அவருக்கு தான் பொறுப்பு. இங்க வந்து இருக்கிற எல்லோரும் உங்களுடைய ஆன்மாவை பற்றி தான் கவலைப்படணும். உங்க வீட்டுல உட்காந்துக்கிற உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய கணவனை பற்றி பிள்ளை பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கான நேரம் வேற. இன்னைக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், நானா பாவம் செஞ்சேன் அப்படின்றது வேற, நானா பாவம் செஞ்சேன் அப்படின்றது வேற. நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் கடவுள் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்காம இருக்கிறாரு, இந்த கேள்வி கேளுங்க, அந்த கேள்வி கேளுங்க. கட்டாயம் அதுக்கான ஆசிரை, அதுக்கான விடையை இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் ஒன்று வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம பாவம் செய்யறோம், அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் என்ன தெரியுமா? பாவம் பற்றி ஒரு புரிதல் இல்லாம தான், இதெல்லாம் ஒரு பாவமா, சின்னதாக ஒரு பொய் சொன்னேன். என்ன பொய் சொன்னீங்க? ஒரு பொய் சொன்ன சாமி, பக்கத்து வீடுகார அம்மாட்ட போய் சொன்னேன், அந்த பொண்ணு அங்க வந்து நின்று பேசிச்சு தான் சொன்னேன். சரி, அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அந்த பொண்ணு டெய்லி 2 பேர் நின்று பேசுறாங்க. இன்னொரு அம்மாட்டு அந்த அம்மா சொல்லுவோம், டெய்லி அவன் 4 பேர் எங்கேயும் போயிட்டு வராங்க. இன்னொரு அம்மா, அந்த பொண்ணு எவ்வளோ ஓடியே போயிடுச்சு. இதை பேசி பேசி அந்த பொண்ணுடைய கல்யாணமே என்ன பண்ணிருப்பாங்க, நின்று போயிருக்கோம். சின்னதா ஒரு பொய், சின்னதா ஒரு பொய் பெருசாயிடுச்சா, ஈர பேனாக்கி பேனை ஆமா பெருசாக்கிறதா வேலை. அப்போ சின்னது அப்படின்னா எதுவுமே கிடையாது. பாவம் சின்னது அப்படின்னா கிடையாது, பாவம்னா பாவம் தான். அது இவ்வளவு பெருசா இருக்கட்டும், இவ்வளவு பெருசா இருக்கட்டும், பாவம்னா பாவம் தான். அப்ப கடவுளுடைய அருளினுடைய நிறைவேற்று தவறுகின்ற எல்லா வகையான செயல்களும் பாவம் தான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன பெருசா பாவம் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாருடைய மனசுல தானே, எல்லாரும் செய்யத்தான் நானும் செய்யறேன். சிராக்கினுடைய ஞானம்ல நீங்க வாசிப்பீங்க, சிராக்கு ஞானம் 5:3 வாசிக்கிறேன். எனக்கு எதிராக நீங்க என்னடா செஞ்சிட முடியும்? அந்த இருமாப்பு, அந்த தலகணம் இருக்குதா இல்லையா? நீ என்னடா பெருசா பண்ணிடுங்க சொல்லுமா இல்லையா? பெண்கள் அப்படித்தானே, ஆணுக்கு மட்டும் கிடையாது. நீ என்ன பெருசா நீ பண்ணிடுவ, நீ மேல கை வச்சுதான் பாரு. அன்னைக்கு விவாதத்துல போய் நிக்குது, இனி என்ன பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஒரு சொல்லுதான் விவாதத்து வரைக்கும் போய் நிக்குது. தாட்சி வருகின்றது எல்லாமே மாறும். ஆனா எனக்கு எதாவது நீ என்னடா செஞ்சிட முடியும் சொல்றதே பாவம். கடந்த எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள். சிராக்கு ஞானம் 5:5 வாசிங்க. பாவத்துக்கு மேல் பாவம் செய்யாதே, பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே அப்படின்னு சொல்ற. கொஞ்சமா பயப்படுறாங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப கண்ணெஞ்சு பற்றனா இருப்பான், கண்ணெஞ்சு பற்றனா இருப்பான். எவ்வளோ பாவம் செய்யணும் அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா பவுடர் வச்சு நல்லா பரவாயில்ல உட்காந்துட்டு இன்னைக்கு எவன் என்ன மாற்றுவான், எவனை குறை சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறார். அப்படி இன்னைக்கு பாவத்தை பற்றி கொஞ்சம் கூட அச்சப்படாத அந்த மனவெளியை நீங்க நானும் உடை தெரியணும், வெட்கப்படணும், வேதனைப்படணும். நான் கடவுளுடைய பிள்ளையா இருந்து கொண்டு நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யறேனே அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு எண்ணம் வரணும். அப்படி வரல இன்னைக்கு உண்மையாவே ஒரு கத்தோலிக்க திருவிழா நீ நான் ஒரு உறுப்பினராக ஒரு பிள்ளையா கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அப்போ சிலருடைய ஞான நூல்ல
என்னென்ன பாவம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுது. நீ வாசின இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குது. சீராக்கள் 4:5-9 பைபிள் தான் எடுத்து வச்சுக்கீங்க. யாராவது ஒருத்தர் எழுந்து வாசிங்க. அப்போ நான் ஒண்ணு சொல்லினே உங்களுக்கு வர பாருங்க. அவர் என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. எல்லா வகை காற்றிலும் கொள்ளாதே, எல்லா வழிகளிலும் போகாதே. எல்லா வழிகளிலும் போகாதே. முதல் கருத்து, உனக்கு இந்த வழி ஈஸியா இருக்குது, போயிடாத. பாவம் சீக்கிரமா போயிடலாம், ஷார்ட்கட். இன்னைக்கு அது தானே ஷார்ட்கட். பணம் கொடுத்தா முடிஞ்சிச்சு, போகாத. பாவம் எல்லா வழியிலும் போகாத. உனக்கு தெரியும் இதுதான் நேரி வழி தெரியும், அதுல போ. தொடர்ந்து வாசிங்க. இரட்டை நாக்கு கொண்ட பாவிகள் இவ்வாறே செய்வார்கள். அப்போ நமக்கு எல்லாமே நாக்கு இருக்கு, அப்படிதானே? நாக்கு பல நாக்கு கொண்டது, கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? சாமி எனக்கு ஒரே ஒரு வாய் தான், ஒரே ஒரு நாக்கு தான். ஆமா, அதாவது எல்லா பாவம் செய்யுது, விதவிதமா செய்யுது, விதவிதமா பேசுது. அப்ப இரட்டை நாக்கு விட பல நாக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து வாசிங்க. நாக்கு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை வகையான பேச்சுகளை மாறி 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 புறணி பேசிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? பாவம். அப்ப பாவம் எதுவுமே தெரியாம அப்படியே உட்கார்ந்து முடியாது. பாவத்தை பற்றி சொன்னார் ஃபாதர். என்னவா இருக்கும்? நீ பேசுறது பாவம். எது பாவம்? தவறா பேசுவது பாவம், தவறை கேட்பது பாவம், அடுத்ததை பற்றி இல்லாத பொருளாதார பற்றி பேசுவது பாவம். இதெல்லாம் பாவம். சின்ன சின்னதான் பாவம். ஒரு பொய் சொல்ல முடியுங்களா? அதுதான் பாவம். அப்ப பாவம் என்பது எங்க இருக்கிற ஒரு பொருள் கிடையாது. அந்த பாவம் எங்க இருக்கிறது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிறது, என்னுடைய உடலோடு இருக்கிறது, என்னுடைய உள்ளத்தோடு இருக்கிறது, என்னுடைய சிந்தனைக்குள்ள இருக்கிறது, என்னுடைய பேச்சில வெளிப்படுகிறது. அப்ப இன்னைக்கு யாரும் பாவம் செய்யணும் சொல்லாதீங்க. ஒருவர் நான் பெண்ணை இச்சையோடு நோக்குகிறது, எவரும் பெண்ணோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. நான் நினைக்கின்ற பாவத்தை நான் பாவம் செய்கிறேன். அப்ப என்னுடைய சிந்தனைக்கு எவ்வளவு சிதறடிச்சிருக்கு இல்லையா? இந்த சிந்தனை எவ்வளவு சிதறடிச்சிருக்குது. ஒரு போஸ்டர் பாக்குறோம், ஒரு செல்போன் ஒரு பிக்சர் பாக்குறோம், என்னுடைய சிந்தனை எவ்வளவு பாவம் செய்யுது. செய்தா இல்லையா? செய்யுது. அப்ப பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். பெருசோ சின்னதோ பாவம் செய்யாத. சாமியை சொல்லுவார் இல்லையா? பாவம் செய்வதை விட சாவதமே. அதுக்காக நீங்க சாமம் சொல்ல வரல. பெருசா சின்னத ரெண்டு செய்யாதீங்க, அவ்வளவுதான். நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாமே, அழகா வாழ்ந்துட்டு போலாமே. கடவுளுடைய ஆசிரியர் எப்போதுமே நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கோம். வேறதோ சிறிதோ பாவம் செய்யாதே. தொடர்ந்து வாசிங்க. நண்பனாக மாறுவதற்கு பதிலாக பகைவனாக மாறாதே. கெட்ட பெயர் இடுக்கையும் பழிச்சொல்லையும் வருவிக்கும். எனவே அப்போ நீங்க எப்படி இருக்கணும்ன்றத நீங்க முடிவு செஞ்சுக்கீங்க. உட்காருங்க. என்ன எப்படி வாழ போறோம்? அப்ப ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பாவம் நமக்குள்ளதா இருக்குது. அந்த பாவத்துல நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுதான் சமாரிய பெண்ணை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய இந்த வசனங்களை பார்க்கிறோம். 6வது இறைவார்த்தை வாசிங்க. அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல் சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் கொள்ள வந்தார். எவ்வளவு நேரத்துக்கு? 12 மணிக்கு 1 மணிக்கு இருக்கலாம். மறைந்த வாழ்வு அப்படின்னா யாருக்கு தெரியாம வாழ்ந்து கொண்டே போவது. இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து இருக்கிறோம். யாருடைய கண்ணுக்கு படாம சிக்காம கடவுளை பார்வை சிக்கிக்கிறோம். தப்பிக்கிற முடியாதுங்க. அந்த பெண் சிக்கிக்கொண்டாங்க, தப்பிக்க முடியாது. இயேசுவை சந்திக்கிறார். அப்போ இந்த சமாரிய பெண்ணை போல இன்னைக்கு நீங்களும் நானும் பல நேரங்கள்ல அந்த மறைந்த வாழ்வு, ஒதுக்கப்பட்ட வாழ்வு, யாருக்கு தெரியாமல் நான் பாவம் செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
திருப்பாடல 4:4 ரொம்ப அழகா சொல்றார் திருப்பாடல் ஆசிரியர். சினமுற்றாலும் அவ்வளவுதானே. கோபம் வந்தா கூட பாவம் செய்யுது. கோபம் வந்து எப்படி சொல்லி நான் பாவம் செய்யறேன்? கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அடுத்த டைம் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் சாமி, வந்து பாருங்க, பேய் ஆட்டு ஆடுவேன் சாமி. என் 3 காலம் எனக்கு சண்டை வச்சுன்னா அப்படி தகன்னு ஆடுவேன் சாமி. அதுவும் இன்னும் பக்கத்து விடுகிற சண்டை அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கும் பாரு, அப்படி பத்தி அறியும் கோபம். என்ன சொல்றாரு? சினமுற்றாலும் பாவம் செய்யும். அப்படின்னா அந்த சினம் தனிந்து போகணும், கோபப்படுறதா சொல்றாரு. அப்போ நீதிமொழிகள்ல 21 நாம் வாசிக்கிறோம். யாரா இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? நான் தூய்மையாகப்பட்டு இருக்கிறேன், நான் வந்து சர்ஃபெக்ஸில் போட்டு நல்லா தோச்சு சுத்தமா வந்து நிற்கிறேன், என் உள்ளத்துல பாவை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. யாரா இருக்கிறீங்களா? யாரும் கிடையாது. இந்த கரை போகவே போவாது, பாவம் படிச்சிருக்கு. அப்போ யாராலும் சொல்ல முடியாது. சாலமோனுடைய ஞான நூல் 11:14 சொல்லுது, ஒருவர் எதனால் பாவம் செய்கிறானோ அதனாலேயே அறிந்து போவான். இப்ப நீ கோபப்பட்டு நீ அந்த பாவம் செய்யறதுனா அந்த கோபம் உன்னை கொள்ளும் சொல்றாரு. நீ ஏமாத்தி சாப்பிட அப்படின்னா ஒரு நாள் நீ ஏமாந்தேதான் நீ இறந்து போவ. எதனால் நீ பாவம் செய்கிறாய் அதனாலே நீ இறந்து போவாய். அப்போ கடவுள் வந்து உங்களை நீ பாவம் செய்ய சொல்றாரோ? பாவம் செய்ய சொன்னாரா? இல்ல இல்ல. சீராக்கினுடைய ஞானம் சொல்றாரு 15:20 பாருங்க. இறைப்பற்றினருக்கு யாரும் ஆண்டவருக்கு கட்டளையிடுவதில்லை, பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. அனுமதி கொடுக்காமலே நாம இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீ பாவம் செய்ய சொல்லிதான் என்ன பண்ணிருக்கோம்? மொத்தம் கொளுத்து விட்டுருவோம் அப்படிதானே? வீட்டை மொத்தம் கொளுத்து விட்டுருவோம். அவ்வளவுதான். அவ்வளவு பாவம் செஞ்சுருவோம்ன்றது அன்னைக்கு. ஆனா புனிதர் கூட இருப்போம், என்னதான் பாவம் செஞ்சாலும் நான் நல்லவன் அப்படிதானே? அப்படிதான் இருக்கிறோம். சீராக்கினுடைய ஞான நூல் 38:15 வாசிக்க ரொம்ப முக்கியமான ஒரு இறை வார்த்தை. தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் வேண்டும். அது தொடர்ந்து நான் 6 வருஷமா ஹாஸ்பிட்டல் கை பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அதிகமாக போறோம். எத்தனை பேர் நம்ம வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறோம்? இதுக்கு நீங்களும் மறுபடியும் பாவம் செய்யணும். நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா மறுபடியும் பாவம் செஞ்சீங்க. ஏன்? நீங்க நல்ல ஒரு ஒவ்வொரு வருஷம் செஞ்சிருக்கிறீங்களா? பாவத்தை மறைச்சு நீங்க ஒவ்வொரு வருஷம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க மருத்துவர்கள் தான் போயிட்டு இருக்கணும். அதான் சொல்றேன், குணமாகாது. உடைய உள்ளத்தில் ஒழுங்கு கொண்டிருக்கிற பாவம் என்றைக்கு முழுவதுமாக நீ அறிக்கையிட்டு ஒவ்வொரு வருஷத்தை மேற்கொள்கின்றாயோ அப்போது உன் உடல் முழுவதும் சுத்தமாகும், நீ நலம் பெறுவாய். அதான் சொல்றாரு, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறவன் மருத்துவரின் கைகளில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, எனக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப இதுவா இருக்குது அப்படின்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னா அதுக்காக வேண்டி நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறோம்னா பாவம் செய்து போறோம்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல் போறோம்னா பாவம் செஞ்சனால ஹாஸ்பிட்டல் உனக்குள் ஏதோ ஒரு பாவம் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கும், அதை நீங்க அறிக்கையிடாம இருக்கலாம். அப்ப அதை அறிக்கையிட்டு நீ உண்மையாகவே மனதார வருத்தப்பட்டு ஒவ்வொரு அரிசார்ந்த மேற்கொண்டு கடவுளோடு ஐக்கியமாகின்ற போது கடவுள் அதை அற்புதமாக ஆசீர்வாதமாக மாற்றி உனக்கு சோதி தருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ எது பாவம்? ஞாபகம் 2:9 வாசிக்கிறோம். எது பாவம்? பிரைஸ் தி லார்ட். நீ யாருக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டேன்னு வச்சுக்க, அது மிகப்பெரிய பாவம். இந்த பாட்டு போயிட்டு
சாமி சரி சாமி. அந்த ஃபார் பற்றி ஏதாவது சொல்லிட்டு ஒரு அப்போ ஒரு ஃபார் பார்த்து மறுபடியும் அந்த மாதிரி போய் மறுபடியும் சோசியல் பார்த்துருவாங்க. பாவம் பாவம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடக்கூடாது. இன்னும் ஃபார் விடுங்க. நீங்க கூட 4 குரூப்ல ஒன்று 5 பேர் உனக்கு வரலன்னு வச்சுங்க, அந்த 5ஆவது நம்பர் பத்தி அவன் அப்படிதான் என்னென்ன பண்ணா தெரியுமா, அந்த வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சேடி நீ நல்லா வரியா எப்படிங்கிற அவன் பார்த்து பேசக்கூடாது. இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாவத்தை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லையா? நீ பாவம் செய்யணும்னு சொன்னது ஆள் தேவையில்லையா? தொடக்க நூல் 3:9 கடவுள் கேட்கிறார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ என்னுடைய முன்னிலையில் இல்லை, நீ என்னுடைய அருள்நிலையில இல்லை, நீ பாவம் செஞ்சிருக்கிற. சோ யுத்தம் முன்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. தொடர்பு 4:9 வாசிங்க. காயினிடம் உன் சகோதரன் எங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் சகோதரன் ஆபேல் எங்க அப்படின்னு கேட்டு என்ன அர்த்தம்? காயினிடம் கேட்கிற என்ன அர்த்தம்? கொலை பண்ணிட்டான். ஒரு மனிதனாக ஒரு சகோதரனாக நீ உன்னுடைய சகோதரனை அன்பு செய்ய வேண்டிய நீ பொறாமைப்பட்டு கோபப்பட்டு அகங்காரத்தினால் எனக்கு அது பேரு கிடைக்கிற பொறாமையினால என்ன பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டேன். சொல்றாரு நீ செஞ்சது பாவம். ஆதாமே அவன் சொன்னது என்ன சொன்னாரு? நீ செஞ்சது பாவம். மீண்டுமாக தாவீதுக்கு சொல்றாரு. 2 சாமுவேல் 12:7 வாசிக்கிறேன். இறுதி வசனம் இதோட முடிக்கிறேன். 2 சாமுவேல் 12:7. அப்போது தாவீது நாத்தானிடம் நீயே அம்மனிதன். நீயே அம்மனிதன் என்ன அர்த்தம்? தாவீது அரசர் எங்க? தாவீது அரசர் எங்க? the name தாவீது அரசர் என்ற ஒரு பட்டம் எங்க? நான் என்ன சொன்னாரு? தாவீது அரசர் நீ சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீ அம்மனிதன். நீ பாவம் செய்தனால் அந்த அருள்நிலை எழுந்துட்ட. நீ அரசன் என்ற அந்த நிலை எழுந்துட்ட சுட்டி காட்டுறார். அப்போ ஆதாவுக்கும் ஏவாளுக்கும் காயலுக்கும் சுட்டி காட்டிய கடவுள் நாத்தான் மூலமாக தாவீது அரசர் சொல்றார், நீ தான் நம் மனிதன். இன்னைக்கு அதே கடவுள் உங்களை மண்ணையும் பார்த்து சொல்லுகிறார், அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், தலை நிமிர்ந்து பார்த்து சொல்லுகிறார், கூர்ந்து பார்த்து சொல்லுகிறார், பாவம் செய்யாது. ஆமென்.